பஞ்சாயத்து நடக்கட்டும். ஆரம்பிக்கலாங்களா? இவன் ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான் சொல்லேன்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடியோ அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். இல்ல, முதல்ல வந்து பாஜக அதிமுக கூட்டணியை எப்படியாவது சேர விடாம பாத்துக்கலான்ற பல முயற்சிகள், பல கட்சிகள், பல ஆதரவாளர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. இந்த பிக்காடி பிசின் வேலையில எங்க கிட்ட வேண்டாம். இப்ப அது நடந்த உடனே இதை எப்படிடா இதை அலோவ் பண்றது, இதை எப்படி இதை திருப்பி பிரிச்சு விடலான்னு புகை போடுறதுக்கு திருப்பி ஆரம்பிப்பாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கட்டும், நடந்து கொண்டு போகட்டும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. திரு எடப்பாடி அவர்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்க வேணாம், எங்க போகணும், யாரை பார்க்கணும், எப்ப போகணும், எவ்வளவு கார்ல போகணும். அது அவர் எவ்வளவு கார் வேணா மாறி போவாருங்க, எப்படி வேணா போவாருங்க, யார்கிட்ட வேணா பேசுவாருங்க. என்னப்பா என்ன பண்றாங்க? ஆனா அவர்கள் மட்டும் கூட்டாட்சி என்பதை விரும்ப மாட்டார்கள். சர்வதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கும். நீங்க இந்த கேள்வி எல்லாம் அங்கதான் கேட்கணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. திரு ஸ்டாலின் கிட்ட இப்போது ஒரு ஆட்சி கொடுக்க முடியுமா? இல்ல இந்த வாட்டி நீங்க வெறும் 2 எம்எல்ஏ 5 கோடி 10 கோடி தான் கொடுத்தீங்க, இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 20 கோடி கொடுங்க, ஒரு 3 சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்க சொல்லுங்க. உங்க அம்மா உசுரோட இருக்காளா? எது போயிட்டாங்க? ஏன்டா கல்ல எடுத்து மேல இருந்தீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு மூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அத மேல விட்டு அடிக்கிறேன். திரு எடப்பாடி என்ன பண்ணுவான்றது அவர் முடிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? கார்த்திகை செல்வன் சார், நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பேசும்போது இதையே நான் 10 காரணம் எதுக்கு போனாரு, இது எதுக்கு பேசிட்டு இருக்காரு? நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? அவர் 3 கார் ஏறி நீங்க நாங்க எடப்பாடி அவர் சொன்னாரு 4 கார்ல போனாங்க. உங்க கூட்டணியை நீங்க பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக பாத்துக்கோ. என்னப்பா இவன் வெளியே கடிச்ச மாதிரி பேசுறான்? ஏய், அவுட் சைடு how many people waiting, இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, அத மக்கள் ஏத்துக்கறாங்க. நாங்க பாத்துக்கறோம். உங்க கூட்டணியை நீங்க பாருங்க. பொறுத்து இருந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நாங்க பாத்துக்கறோம். நீங்க யார் சார்பா பேசுறீங்க பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? எடப்பாடிங்க தனியா போனாரு, எடப்பாடிங்க சொல்லாம போனாரு. நீங்க ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வாங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க அதிமுக பாஜக பத்தி பேசலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அதனால கொஞ்சம் இருங்க. நீங்க உங்க யார் சார்பா பேசுறீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க ஸ்ரீராம் யார் சார்பா பேசுறீங்க? நீங்க முதல்ல பிஜேபி சார்பா பேசுறீங்க. நீங்க முதல்ல என்னடா சவுண்ட் சத்தம் போட்ட எங்களுக்குள்ள வெட்டி போச்சு. அவர் பாட்டுல பேசிட்டு நான் எதுக்கு வந்தேன்? அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. என் கருத்து உங்களுக்கு கருத்து இல்ல. உங்களுக்கு அதிமுக பிஜேபி திட்டத்துக்கு வந்து இங்க வந்து உட்கார்றீங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா, இனிமே வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. அதாவது கருத்தை சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. அவதூறு பண்ணாதீங்க. கூட்டணியில போய் நீங்க ஆட்சிக்கு வந்து நடக்குமான்னு பாருங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. மக்களுக்கு நீங்களும் ஏதாவது எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? திமுக எப்பவுமே நீங்க வந்து எங்களுக்காக அதை நீங்க அதிமுக பாஜக பத்தி நீங்க பேச வேண்டாம். புரியுதுங்களா? ஒரு நிமிஷம். இன்னொரு வார்த்தை பேசுற என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? ஒரு நிமிஷம். நீங்க என்ன நீங்க உங்க கருத்தை பேசுங்க. என் கருத்து தான் நான் பேசுறேன். பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இந்த நாடு முன்னேறுமா? இல்ல 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடப்பாடி சொல்லிட்டு போனோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இங்க வந்து கருத்து சொல்லணும். அதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அது அப்படி தேவையில்லை. பேசல அப்ப நான் கருத்து பேசுறேன். ஸ்ரீராம், ஓகே. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா.
போடா அப்படி போடா. நீங்க தான் உங்க கருத்தா சொல்ல போறீங்க, அவருக்கு நீங்க பதில் சொல்லணும்னு அவசியமும் இல்ல. ஆனா என் கேள்வி என்ன இருக்குன்னா, நீங்க எங்களை பத்தி பேசாதீங்க, பிஜேபி பத்தி பேசுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து உங்களை பத்தி தான் பேச முடியும். நீங்க என்ன நீங்க பண்ணலன்றது உங்களை பத்தி தான் பேச முடியும். உங்களை பத்தி பேசக்கூடாது. அதனால நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க ஒண்ணு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. உங்களை பத்தி நான் கருத்து சொல்ல முடியும். நமக்கு வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஸ்ரீராம், அப்படி அப்படியே நீங்க பிஜேபி அவர் பேசுறத நீங்க கேள்வி கேட்க கூடாது. கார்த்திகை இல்ல இல்ல, நீங்க அவர் என்ன கேட்டீங்க? நீங்க எப்படி அதை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம்னா யாரும் அப்படி கேட்க முடியாது. ஒரு சோழிய உருப்படியா சொல்றா. பல ஊர்ல போய் ஆடு மாடு திருடி முடிச்ச வைத்தனம் பண்றீங்களே, அதுக்கு உங்க ஊர்ல பேரு பல சோழி. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாக்குறவங்க கண்ணுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. ஏன்னா பனைமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்றேன், ஒரு கருத்துக்கு மறு கருத்து சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க உங்க கருத்தை பேசுங்க. அதே விதமா அவர் இதெல்லாம் நீ எப்படி பேசலாம் அவரை நீங்க கேட்க முடியாதுல்ல. உங்களுக்கு இருக்க உரிமை. உங்க கருத்தை சொல்லுங்க ஸ்ரீராம். ஒரு கை உண்மையில காணா ஒண்ணு தெரியுங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் பெரிய பண்ணா. நான் கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க கேளுங்க, நானும் கேட்பேன். உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. அதனால நான் சொல்றேன். எங்க கட்சி கிளாஸ்ல இருக்கிறது ஸ்ரீராம் ஒண்ணு ஆள் கிடையாது. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? அது ஒரு நிமிஷம். இன்னைக்கு எல்லாருமே நான் அமைதியா தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் சார் பேசுவோம் சார். திருப்பி வந்தாலும் எப்பவுமே ஆழமான கருத்துக்களுக்கு உங்களால ஆட்சி அதிகாரத்துல அமர முடியாது. கோவம் எனக்கு புரியுது ஸ்ரீராம். ஒரு நிமிஷம் அட்ரஸ் பண்ணுங்க ஸ்ரீராம். ஒரு நிமிஷங்க, நான் ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு செய்தியாவது போறதுக்கு யார் என்ன அவங்க நேரலையில கருத்தை சொல்லுங்க சார். அவருக்கு 2 செகண்ட் பின்னாடி போகும். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிச்சாரு. அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ள டாக்டர் எப்படிதான் இதை நடத்தலாம்னு சொல்லுங்களேன். இவன் பைத்தியக்கார சார். இது பாம்பு இல்ல, கத்திரிக்காய் சார். நீங்க உங்களுக்கு தெரியும். டைம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாசிச பாஜகன்னு சொல்றவங்க அது தனி பெரும்பான்மை இருந்தாலும் 2 முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கறாங்க. நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? மாநிலத்துல தங்களோட கம்மியா இருக்கிற திரு நிதிஷ்குமாருக்கோ இல்ல ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கோ 30 எம்எல்ஏவும் 40 எம்எல்ஏவும் வைத்தாலும் அவர்களை முதலமைச்சராக வைத்து கூட்டணி கொடுக்கறாங்க. அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டீங்க. நாங்கெல்லாம் இண்டி கூட்டணி, நாங்கெல்லாம் ஜனநாயக கூட்டணி, நாங்கெல்லாம் அம்பேத்கரோட தான் டெய்லி படுத்து தூங்குறோம். ஆனா அவர்கள் மட்டும் கூட்டாட்சி என்பதை விரும்ப மாட்டார்கள். சர்வதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கும். நீங்க இந்த கேள்வி எல்லாம் அங்கதான் கேட்கணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இங்க கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்னும் நம்ம எலெக்ஷனுக்கு நீங்களே சொல்ற மாதிரி 1 வருஷம் இருக்கு. எப்படி நடக்கும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். அது அதிமுக எவ்வளவு சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணும் திரு எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். ஓஹோ, அந்த அளவுக்கு அந்த நாய் மனசை மாத்தி வச்சிருக்கானா? அத வேற வகையில நான் கரெக்ட் பண்றேன். பாஜக எவ்வளவு சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நயனார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அள்ளகை வந்து பூரா சொல்லி போட. மக்களிடம் போய் எதை இந்த கூட்டணி எதை ரெப்ரசன்ட் பண்ணி எதை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்பதை அவர்கள் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இவ்வளவு தண்ணீர்ல என்ன புழு புழுறாயா இவன்? ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. இங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்து அதிமுக பாஜகவை நீங்க தான் எல்லாம் டிசைட் பண்ற மாதிரி உங்களால நீங்க பேசுற போது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தான்றது யார் வேணா கேட்பாங்க. புலம்பர்ல எனக்கு போட்டியா? யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான். அப்ப நீங்க பாஜக அதிமுகவை கேட்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு உங்கள் கூட்டணியை பத்தி விமர்சனம் வைப்பதற்கு அதிகாரம் உண்டு என்பது எங்கள் நிலை.
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.